Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. So இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போனோம்னா சற்று முன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் அனௌன்ஸ்மெண்ட். அது எதுனா நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த எக்ஸாம் ரிலேட்டட்னா த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனலில் லாஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண அந்த ரிவைஸ்டு ஆனுவல் பிளானை பற்றி நம்ம டீட்டெயில்டாக சொல்லியிருந்தோம். நம்மளுடைய சேனல் கேண்டிடேட்ஸ் எதிர்பார்த்த அந்த கம்பைன்டு ஸ்ட்ராட்டஜிக்கல் சர்வீஸில் ஏடி போஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டர் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அந்த போஸ்ட் வருது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். பேஸ்ட் ஆன் அந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம அதை சொல்லியிருந்தோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏடி போஸ்ட் வந்து லாஸ்ட்டு 2 இயர்ஸாக நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் முக்கியமான அப்டேட் என்னென்னா, முதல்ல இந்த டிஎன்பிஎஸ்சியில் ஏடி போஸ்ட் வரும்போது 4 போஸ்ட்டாக இருந்தது. அப்போவே நம்ம சொன்னோம் 13 போஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி 13 போஸ்ட் ஆச்சு. 13 போஸ்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் அகெயின் திரும்பவும் சொன்ன விஷயங்கள், இது வந்து 17 to 18 போஸ்ட் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் திரும்பவும் டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த ஏடி போஸ்ட்டை ரிவைஸ் பண்ணி 17 போஸ்ட் ஏடி போஸ்ட் வந்து இப்போ வந்திருக்கு. இது ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஏடி போஸ்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த டிஎன்பிஎஸோட இந்த ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2013 எக்ஸாம் நடந்தது. நோட்டிஃபிகேஷன் வந்து 11 வருடங்களுக்கு கழித்து இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் கேண்டிடேட்டுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நோட்டிஃபிகேஷனாக இது வந்திருக்கு. அதனால் 11 வருடங்களுக்கு கழித்து இந்த எக்ஸாம் வந்திருக்கு. யாருமே இது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இனிமேல் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நம்ம இன்னும் 10 வருடங்கள் கூட தள்ளி போகலாம். அதனால் இப்போவே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி அப்ளிகேஷன், அந்த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் அப்ளிகேஷன் வந்து June 14. இதுக்கான அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க 1921 ஜூன். பேப்பர் 1 இது வந்து காமன் டு ஆல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட். இதில் பார்த்தீங்கன்னா ஜூலை 28 அன்றைக்கி இந்த ஜென்ரல் பேப்பர் வந்து எல்லாத்துக்கும் காமன் நடக்க போகுது. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸு, அதில் சப்ஜெக்ட் பேப்பர், இதெல்லாம் எந்த டேட்டுக்குள்ளே நடக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் 12 16 தேதிக்குள்ளே. இதில் முக்கியமான நோட் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம், இந்த 2 பேப்பருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடையில் நிறைய டேஸ் உங்களுக்கு டைம் கிடைக்குது. 28க்கு அப்புறம் 12 to 16 போது உங்களுக்கு அதுலேயே 2 வீக்ஸ் கிடைக்குது. அப்படின்னும் போது நீங்கள் ஒரு பேப்பர் முடிச்சுட்டு அடுத்த பேப்பர் படிக்கிறதுக்கான டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது முக்கியமானது. ஸோ நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் எதிர்பார்த்த த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருக்குது. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ். இந்த 3 சப்ஜெக்ட்டுமே நம்மளுடைய ஏடிசிக்கு வந்து எலிஜிபிள். இப்போ இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் போஸ்ட். இந்த டெக்னிக்கல் சர்வீஸ்ன்றது எல்லா டிபார்ட்மெண்ட் டெக்னிக்கல் போஸ்ட்டை கம்பைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன், லா காலேஜஸ், மேனேஜர் கிரேட், சீனியர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல், அதில் 2 கைண்ட் ஆஃப் போஸ்ட், தமிழ் ரிப்போர்ட்டர் அண்ட் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ், டெப்யூட்டி மேனேஜர் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபைனான்ஸ் ஜென்ரல், அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர். தான் நாம் எதிர்பார்த்த அந்த போஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீஸ். டோட்டலி 17 போஸ்ட், லெவல் 22. இதில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன போஸ்ட் அப்படின்றது இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஜிடி ஜென்ரல் உமன், ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜிடி உமன் பிஎஸ்டிஎம், இதில் பற்றியில் 3 போஸ்ட் இருக்குது. பிசியில் 3 ஜென்ரல், பிசி உமனில் ஒரு போஸ்ட், எம்பி ஜென்ரல் 3 போஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம்டபிள்யூவில் ஒரு போஸ்ட், எஸ்சி ஜென்ரல் ஒரு போஸ்ட், எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு போஸ்ட், எஸ்சி உமனில் ஒரு போஸ்ட். இது 13. அதில் டோட்டலாக உங்களுக்கு 17 போஸ்ட் வந்து இதில் கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அது நம்ம சொன்ன மாதிரி பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 இதுக்கான குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இன் ஃபஸ்ட்டு கிளாஸ் யூஜி டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் அப்ளைடு எக்கனாமிக்ஸ் ஆர் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக
60% கீழே இருக்கக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிஜிபிஏ இருக்கணும். இதே மாதிரி ஈக்குவலண்டாக. அதே மாதிரி மாஸ்டர்டு அப்படி இல்லை அப்படின்னா யூ ஹேவ் தி மாஸ்டர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் ஆர் அப்ளைடு எக்கனாமிக்ஸ், அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் ஆர் ஆப்ரேஷன் ரிசர்ச் ஆர் மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ஆர் எக்கனாமெட்ரிக்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு இதில் யூஜியில் ஃபஸ்ட் டிகிரி ஆர் பிஜியில் வந்து இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு டிகிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள். அடுத்தது தான் நம்மளுடைய இந்த எக்ஸாமினேஷனுக்கான த பேட்டர்ன். த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 மார்க், 100 கொஸ்டின் 150 மார்க்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் 150 மார்க்ஸ். சப்ஜெக்ட் பேப்பர் 200 கொஸ்டின் 300 மார்க். அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் 1 பேப்பருக்கு 1.5 மார்க்ஸ். இதே மாதிரி பேப்பர் 2லேயும் உங்களுக்கு 1.5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு ஸ்கோரிங்கில் வராது. டோட்டலாக 450, அது இல்லாமல் இன்டர்வியூ 60, டோட்டலாக உங்களுக்கு 510 மார்க்குக்கு இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஸ்கோர் கால்குலேட் பண்ணி அதுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து கம்யூனிட்டிஸ் கொடுப்பாங்க. அடுத்தது நம்முடைய சிலபஸ். ஆக்சுவலாக நாங்கள் சிலபஸை சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இது மோஸ்ட்லி ஆல்ரெடி நம்ம அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியில் இந்த ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு முதல்ல தமிழ்நாட்டில் இதுக்கான ப்ரிஸ்கிரிப்டாக கோச்சிங் ஆரம்பித்த ஒரே அகாடமி நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி. லாஸ்ட் மார்ச் 2023 இதுக்கான கோச்சிங் ஆரம்பித்து அங்கேவே நம்ம வந்து ஒரு 70% சிலபஸ்ன்றது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால் எங்கள் அகாடமியில் ஆல்ரெடி ஜாயின் பண்ண படித்த கேண்டிடேட்டுக்கு இப்போ வந்து இந்த சிலபஸில் நியர்பை 80% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதனால் இதுக்கான நியூ பேட்ச் நிறைய பேர் நம்முடைய என்கொயரியில் வந்துட்டுருக்கீங்க. இதுக்கான நியூ பேட்ச் வந்து கம்மிங் மண்டே, அதாவது பார்த்திங்கன்னா May 20 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி, ஏன்னா இன்னிலேருந்தே அதுக்கான நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிட்டோம். நியூ பேட்சுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு 20க்கு முன்னாடி உங்களுக்கு கிடச்சிடும். இது ஒரு முக்கியமான அப்டேட். ஏன்னா இதைத்தான் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க சார். அதே மாதிரி இதுக்கான டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ வில் பி ஸ்டார்ட் ஃப்ரம் May 20 ஆன்வர்ட்ஸ். த இனாகரல் செஷன் வந்து அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். அது எக்காரணத்துக்கு கூட இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஏடின்றது நாட் ஒன்லி ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஏடி மேத்தமெட்டிக்ஸ். நாங்கள் ரெண்டுக்குமே இதுக்கான ஆன்லைன் கிளாஸ், ரெண்டுக்குமே இதுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறோம். எக்காரணத்துக்கு கூட இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 11 வருடங்களுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதில் சிலபஸ் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் சிலபஸ். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி தியரி, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், எஸ்டிமேஷன் தியரி, டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதீசிஸ், சாம்பிளிங் தியரி, டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட், எஸ்கியூசி அண்ட் ஓஆர், டைம் சீரிஸ் இண்டெக்ஸ் நம்பர், வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டர் யூசிங் எம்எஸ் எக்ஸல் அண்ட் எஸ்பிஎஸ். இதில் ஆல்ரெடி நம்மளுடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியில் 80% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நியூ பேட்சுக்கு கோயிங் டு பி ஸ்டார்ட் ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ். கம்மிங் மண்டே, ஐ மீன் May 20 இதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கான சிலபஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ, மானிட்டரி எக்கனாமிக்ஸ், பப்ளிக் ஃபைனான்ஸ், இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ், இந்தியன் எக்கனாமி 1-2, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சாம்பிளிங் மெத்தட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எத்திக்ஸ் அண்ட் ரிசர்ச். இதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்க்கான டிகிரி ஸ்டாண்டர்ட் நம்மளுடைய ஏடி சிலபஸ்க்கு அல்ஜிப்ரா, ட்ரிகோனோமெட்ரி, கால்குலஸ், டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், வெக்டர் கால்குலஸ், ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர், ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ், டைனமிக்ஸ், ஓஆர் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுக்கான மெட்டீரியல் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள். அதனால் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட் டோன்ட் வேஸ்ட் ஆஃப் யுவர் டைமிங். இருக்கிற டைமிங் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்களா நீங்களும் தமிழ்நாட்டில் ஸ்ட்ராட்டஜி எக்கனாமிக்ஸில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக உங்களாலே ஆக முடியும். இது ஒரு மோர் வேல்யூபிள் போஸ்ட். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு முக்கியமான போஸ்ட். இந்த போஸ்ட்ன்றது நோட்டிஃபிகேஷன் நம்ம அடிக்கடி எதிர்பார்க்க முடியாது. ஆல்ரெடி நம்ம அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியில் லாஸ்ட்டாக நடந்த த ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் ஏஎஸ்ஐயில் 20 கேண்டிடேட் வந்து இப்போ ஏஎஸ்ஐயாக அவங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எக்காரணத்துக்கு கொண்டு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இந்த கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பற்றி த மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி வந்து பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில்
நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி வந்து ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணி கண்டிப்பாக எங்களுடைய அகாடமிக்கு எங்களுடைய பெஸ்ட்டை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம், இன்க்ளூடிங் மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஆல்சோ கிளாஸஸ். அதனால் எக்காரணத்து கொண்டும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் கான்டாக்ட் டு அமுதன் அச்சீவர்ஸ். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.